வணக்கம் மக்களே, வெல்கம் டு AKM IAS and NEET Academy வீடியோ கிளாஸஸ். இந்த வீடியோவில் ஃபுட் சேஃப்டி ஆஃபீஸர் எக்ஸாமுக்கான ஃபுட் கொஸ்டின்ஸ் பார்ட் 33 நம்ம பார்க்க போகிறோம். ஃபார் அடிஷனல் இன்ஃபர்மேஷன், வீடியோ கிளாஸஸ், டெஸ்ட் சீரிஸ் அண்ட் ஸ்டடி மெட்டீரியல்ஸ், you could call us at 9600 111 339 or 8838 107 804. For additional information, you could also visit us at akmiasacademy.com and AKM test series application in Google Play Store. So first question பாருங்க, the enforcement sample is registered in the Infonet system by Infonet அப்படினா என்ன நமக்கு தெரிஞ்சிருக்கணும். என்ஃபோர்ஸ்மெண்ட் சாம்பிள்னா என்ன நம்ம தெரிஞ்சிருக்கணும். ஸோ Infonet அப்படின்றது நத்திங் பட் இந்தியன் ஃபுட் லெபார்டரி நெட்வொர்க். இந்தியன் ஃபுட் laboratory network. It is an initiative of FSI. So integration of labs, laboratory samples வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபுட் சேஃப்டி ஆஃபீஸர்ஸ் அப்லோட் பண்ணக்கூடிய அந்த சாம்பிள்ஸ் வந்து இன்டகிரேட் பண்ணுறது தான் இந்த இந்தியன் ஃபுட்ஸ் லெபார்டரி நெட்வொர்க்குடைய மேஜர் ரோலு. ஸோ ஃபெசைன் கீழே வருது. இதில் என்ஃபோர்ஸ்மெண்ட் சாம்பிளை வந்து யார் ரிஜிஸ்டர் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஆப்ஷன் ஏ ஃபுட் சேஃப்டி ஆஃபீஸர், ஆப்ஷன் பி ஃபுட் பிஸ்னஸ் ஆப்ரேட்டர், ஆப்ஷன் சி ஆத்தரைஸ்ட் ஆஃபீஸர், ஆப்ஷன் டி லெபார்டரி. So option A is the right answer. Food safety officer is the right answer. ஏன்னா enforcement samples வந்து பார்த்தீங்க அப்படின்னா 4 கிளாசிஃபிகேஷன் பண்ணுறாங்க. அதில் என்ஃபோர்ஸ்மெண்ட் சாம்பிளில் பார்த்தீங்க அப்படின்னா ஃபுட் சேஃப்டி ஆஃபீஸர் தான் ரிஜிஸ்டர் பண்ணுவாங்க. ஸோ ஃபுட் பிஸ்னஸ் ஆப்ரேட்டரை வந்து அவர் அப்லோட் பண்ணக்கூடிய சாம்பிள்ஸ் என்னென்னு சொல்லுவாங்க, கம்ப்ளைண்ட் சாம்பிள்ஸ். நான் வந்து இதன் கீழ் படிக்கிறேன் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த சாம்பிள்ஸுக்கு பார்த்தீங்கன்னா அதுதான் கம்ப்ளைண்ட் சாம்பிள்ஸ் தான் ஃபுட் பிஸ்னஸ் ஆப்ரேட்டர் வந்து அப்லோட் பண்ணுவார். அத்தரைஸ்ட் ஆஃபீஸர்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இம்போர்ட் சாம்பிள்ஸை வந்து அதில் அப்லோட் பண்ணுவாங்க. இம்போர்ட் சாம்பிள். ஸோ இந்த போர்ட்ஸ் எல்லாம் இருக்குது பார்த்தீங்கன்னா, ஏற்றுமதி இறக்குமதி பண்ணக்கூடிய சாம்பிள்ஸ், அந்த சாம்பிள் இறக்குமதி பண்ணக்கூடிய சாம்பிள்ஸை அத்தாரைஸ்ட் ஆஃபீஸர்ஸ் தான் அப்லோட் பண்ணுவாங்க. லெபார்டரிஸ் எதை வந்து அப்லோட் பண்ணுவாங்க அப்படின்னா சிட்டிசன் சாம்பிள். சிட்டிசன்ஸ் கொடுக்கக்கூடிய ஆஸ் அ சிட்டிசனாக நீங்கள் போய் எனக்கு இந்த சாம்பிளை டெஸ்ட் பண்ணி கொடுங்க, ஒரு கன்சியூமராக நீங்கள் கேட்குறீங்க அப்படின்னா உங்களுடைய சாம்பிள்ஸ். இப்படிதான் இதை வந்து நம்ம வீடியோ கிளாஸஸ்லாம் இப்போ பார்த்துருப்போம். நம்ம நோட்ஸில் பார்த்தீங்கனாலும் இதை கொடுத்துருக்காங்க. ஸோ அதை ஃபஸ்ட்டு படிங்க. படிச்சிங்கன்னா இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர்ஸ் உங்களுக்கு தெரியும். ஆப்ஷன் ஏ. நெக்ஸ்ட் பாருங்கள், அக்கார்டிங் டு தி ஃபுட் சேஃப்டி அண்ட் ஸ்டாண்டர்ட்ஸ் ஜெனட்டிக்கலி மாடிஃபைட் ஆன் இன்ஜினியர்டு ஃபுட்ஸ் ரெகுலேஷன் 2021. இப்போ ரீசெண்டாக வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த டிராஃப்ட் ரெகுலேஷன்ஸ் வந்திருக்கு. அதை வந்து இப்போ கருத்து கேட்பு நடந்துகிட்ருக்கு. அதில் பார்த்திங்க அப்படின்னா ஆல் ஃபுட் ப்ராடக்ட்ஸ் ஹேவிங் இண்டிவிஜுவல் ஜெனட்டிக்கலி இன்ஜினியர்ட் இன்க்ரீடியன்ட் டேஷ் ஆர் மோர் ஷால் பி லேபிள்டு. ஆக்சுவலாக திஸ் இஸ் அன் எக்ஸ்பெக்டட் கொஸ்டின், வெரி மச் எக்ஸ்பெக்டட் கொஸ்டின். ஏன்னா இது வந்து யாருக்குமே தெரியாது இந்த விஷயம். பட் ஃபெசையில் வந்து இப்போது ரீசெண்டாக ரொம்ப பெரிய டிபேட் போயிட்டுருக்கு. ஸோ அதில் பார்த்திங்க அப்படின்னா எந்த ஃபுட் ப்ராடக்ட்ஸ் பாருங்கள், டக்குன்னு ஒரு கொஸ்டின் படிச்சுட்டு அதை வந்து நீங்கள் உங்களுக்கு புரியுற மாதிரி லாங்குவேஜில் கன்வெர்ட் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம கொஸ்டின் வந்து ஈஸியாக ஆன்சர் பண்ண முடியும். அப்போது இந்த கொஸ்டினில் என்ன டிமாண்ட் பண்ணுறாங்கன்னு பாருங்கள், ஆல் ஃபுட் ப்ராடக்ட்ஸ் ஹேவிங் இண்டிவிஜுவல் இன்ஜினியர்டு இன்க்ரீடியன்ட். ஸோ ஜெனட்டிக்கலி இன்ஜினியர்டு இன்க்ரீடியன்ட், ஜி இன்க்ரீடியன்ட் எவ்வளோ இருந்ததுன்னா அவங்க வந்து கண்டிப்பாக லேபிள் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது அந்த ரெகுலேஷன்ஸ் படிச்சிருந்தீங்கன்னா தெரியும், இல்லை நம்ம வீடியோ கிளாஸில் அந்த ரெகுலேஷன்ஸை பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஆப்ஷன் டி இஸ் தி ரைட் ஆன்சர். 1%, 1%க்கு மேலே ஜி இன்க்ரீடியன்ட் இருந்துச்சுன்னா அவங்க லேபிள் பண்ணணும். இது மாதிரி ஜெனட்டிக்கல் இன்ஜினியருக்கு இன்க்ரீடியன்ட் இதில் இருக்குது அப்படின்ற லேபிள் பண்ணணும். அந்த லேபிள் ஆல்சோ ஷுட் கண்டைன் என்ன எழுதியிருக்கணும், தி லேபிளிங் ஷால் பி ஆஸ் கண்டைன்ஸ். அது வந்து இந்த வார்த்தைகள் அங்கே இடம்பெற்றிருக்கணும். கண்டைன்ஸ் GMO ஜெனட்டிக்கலி மாடிஃபைடு ஆர்கானிசம் ஆர் இன்க்ரீடியன்ட்ஸ் derived from பாருங்கள், இன்க்ரீடியன்ட்ஸ் derived from GMOs ஜெனட்டிக்கலி மாடிஃபைடு ஆர்கானிசம்ஸ். இந்த வசனம் வந்து அதில் இடம்பெற்றிருக்கணும். நெக்ஸ்ட்டு, ஃபுட் சேஃப்டி அண்ட் ஸ்டாண்டர்ட்ஸ் ஆக்ட் 2006 ப்ரொவைடட் பவர் டு டேஷ் டு இஷ்யூ இம்ப்ரூவ்மெண்ட் நோட்டீஸ் டுவர்ட்ஸ் ஃபுட் பிஸ்னஸ் ஆப்ரேட்டர்ஸ். ஸோ ஃபுட் பிஸ்னஸ் ஆப்ரேட்டர்ஸுக்கு இம்ப்ரூவ்மெண்ட் நோட்டீஸை யார் கொடுக்குறாங்க, யாருக்கு பவர் இருக்குது அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ நீங்கள் இதை படிச்சிருந்தீங்கன்னா, நம்மளுடைய ஃபுட் ஆக்ட் படிச்சிருந்தீங்கன்னா தெரியும், இல்லை வீடியோ கிளாஸஸ் பார்த்தீங்கன்னா தெரியும், யூடியூப்லேயே இருக்குது அது. அதில் பார்த்தீங்கன்னா செக்ஷன் 32ல் சொல்லியிருப்பாங்க. இம்ப்ரூவ்மெண்ட் நோட்டீஸ்னு கொடுத்துருப்பாங்க. அதுக்கு அத்தாரைஸ்டு அதிகாரம் யாருக்கு இருக்குது அப்படின்னா ஆப்ஷன் பி இஸ் தி ரைட் ஆன்சர். டெசிக்னேட்டட் ஆஃபீஸருக்கு தான் இம்ப்ரூவ்மெண்ட் நோட்டீஸ் கொடுக்கக்கூடிய அதிகாரம் இருக்குது. ஃபுட் சேஃப்டி ஆஃபீஸர் என்ன பண்ணலாம்னா ரெக்கமெண்டேஷன் கொடுக்கலாம். ஃபுட் சேஃப்டி ஆஃபீஸர் வந்து கேன் ரெக்கமெண்ட் டு தி டெசிக்னேட்டட் ஆஃபீஸர் டு இஷ்யூ அன் இம்ப்ரூவ்மெண்ட் நோட்டீஸ். புரியுதுங்களா? நெக்ஸ்ட், சார் இந்த மாதிரிலாம் நம்ம படிக்கணுமா?
அப்படின்னு டவுட் வருதுன்னு வைங்களேன், கண்டிப்பாக சொல்கிறேன், கண்டிப்பாக நீங்கள் படிக்கணும். ஏன்னா ஃபெசாயின்றது வேறு, ஃபெசாயில் இருக்கக்கூடிய சென்ட்ரல் ஃபுட் சேஃப்டி ஆஃபீஸரோ இல்லை டெக்னிக்கல் ஆஃபீஸரோ எக்ஸாம் வேறு, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய சிஎஃப் லைக் ஃபுட் எஃப்எஸ்ஓ எக்ஸாம் வேறு. ரெண்டுத்துக்கும் மேஜர் டிஃப்ரென்ஸ் இருக்குங்க, நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஏன்னா அங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா லைக் ஜென்ரல் ஆப்டிடியூட் இருக்குது, ஜென்ரல் அவேர்னஸ் இருக்குது, ஜிகேஸ் எல்லாமே இருக்குது. அதனால் அவங்க வந்து பார்த்திங்கன்னா லைக் கொஸ்டின்ஸ் வந்து எல்லா சாப்டர்லேயும் மாறி மாறி கேட்கலாம். ஆனால் இங்கே வந்து 200 கொஸ்டினுமே அந்த 10 சாப்டர்ஸ் இருக்கப்போ அவங்க எஃப்எஸ்எஸ் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ்க்கு அதிக இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க. ஸோ ஃபஸ்ட்டு 3 சாப்டர்ஸ்க்குலாம் ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க, புரியுதுங்களா? ஸோ அதெல்லாம் நம்ம ரொம்ப தெளிவாக படிக்கணும். நெக்ஸ்ட் பாருங்கள், விச் அனாலிசிஸ் யூசஸ் அ precipitation reaction to separate one or more parts of the solution by incorporating it into a solid. ஸோ ஒரு சாலிடை வந்து என்ன பண்ணுறோம், ஒரு சொல்யூஷனில் போட்டு அக்வஸ் சொல்யூஷனை மாற்றி அந்த சொல்யூஷனை precipitate பண்ணி நம்ம ஃபில்டர் பண்ணுறக்கூடிய அதான் அனாலிசிஸ் பேர் என்னென்னு சொல்கிறாங்க அப்படின்னா, நம்மளுடைய சாப்டர் 7 அனாலிசிஸில் நம்ம பார்த்துருப்போம். ஆப்ஷன் பி precipitate gravimetric analysis அப்படின்றது தான் ரைட் ஆன்சர். மூவிங் ஆன் டு தி நெக்ஸ்ட் கொஸ்டின். Retail package quantity for herbs and spices could be as small as. ஸோ ரீட்டைல் பேக்கேஜ் குவான்டிட்டி வந்து ஹெர்ப்ஸ் அண்ட் ஸ்பைசஸ்க்கு எவ்வளவு இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க, எவ்வளோ இருக்கலாம், எவ்வளோ கீழே வந்து ஸ்மாலாக இருக்கலாம் அப்படின்றாங்க. ஸோ ஆப்ஷன் சி இஸ் தி ரைட் ஆன்சர். 10 to 25 கிராம் இந்த அளவுக்கு தான் ஹெர்ப்ஸ் அண்ட் ஸ்பைசஸுக்கு நம்மளுடைய ரீட்டைல் பேக்கேஜ் குவான்டிட்டிங்க இருக்கும். அதர் கம்யூனிட்டிஸ் பார்த்திங்க அப்படின்னா ரீட்டைல் பேக்கேஜ் கேன் பி அ மீன் பிட்வீன், அதனால் நான் வச்சுக்கோங்க, மீன் பேக்கேஜ் பிட்வீன் எதுன்னு வேணால் இதில் இருந்து எதுனா வேணால் இருக்கலாம். மீன் பேக்கேஜ் பிட்வீன் 100 கிராம் டு ஒரு நிமிஷம் நான் தெளிவாக எழுதிடுறேன். பிட்வீன் 100 கிராம் டு 2 kg or 2 liter. Moving on to the next question. Prerequisite programs in food safety system includes. So prerequisite programs food safety ல எதெல்லாம் இன்க்ளூட் பண்ணுறாங்க, Schedule 4 of the food FSS license and registrationல வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க. அதில் வந்து prerequisite programs வந்து எதெல்லாம் இருக்கும் அப்படின்னா, it is nothing but the basic conditions and activities. புரியுதுங்களா? பேசிக் கண்டிஷன், basic condition activities that are necessary for the to maintain hygienic environment, to maintain hygienic environment throughout the food chain. புரியுதுங்களா? இதுதான் ப்ரீ ரெக்வசைட் ப்ரோக்ராம்னு சொல்லுவாங்க. அந்த ப்ரீ ரெக்வசைட் ப்ரோக்ராமில் எதெல்லாம் இன்க்ளூட் பண்ணுவாங்க அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ கண்டிப்பாக நீங்கள் Schedule 4 படிச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஆப்ஷன் சி இஸ் தி ரைட் ஆன்சர். குட் அக்ரிகல்ச்சர் ப்ராக்டிசஸ் அண்ட் குட் ஹைஜெனிக் ப்ராக்டிசஸ் ரெண்டுமே வருங்க. மூவிங் ஆன் டு தி நெக்ஸ்ட் கொஸ்டின். The advantages of the third party private auditing includes. ஸோ ஆடிட்டிங்கில் பார்த்திங்க அப்படின்னா தேர்ட் பார்ட்டி ஆடிட்டிங் இருக்குது. அதில் வந்து என்ன அட்வான்டேஜ் இருக்குது அப்படின்னு கேட்குறாங்க. ஆப்ஷன்ஸ் படிங்க. ஸோ ஏ இன்க்ரீசஸ் தி ஃப்ரீக்வன்சி ஆஃப் தி ரெகுலேட்டரி இன்ஸ்பெக்ஷன்ஸ் கண்டக்டட் பை தி லைசன்சிங் அத்தாரிட்டிஸ். ஸோ ஃப்ரீக்வன்சியாக இருக்கிறதுக்கு எதுக்கு நான் ஒரு தேர்ட் பார்ட்டி ஆடிட் பண்ணணும் அப்படி, அது இந்த ஆப்ஷன் வராது கண்டிப்பாக. வீக்கன்ஸ் தி ஃபுட் சேஃப்டி சர்வேலன்ஸ் சிஸ்டம். யாருன்னா வந்து ஒரு சர்வேலன்ஸ் சிஸ்டம் வந்து வீக்கன் பண்ணுறதுக்குனே பண்ணுவாங்களா, அதுவுமே வராது. ஸோ ரெடியூஸ் தி ரெகுலேட்டரி ஃபுட் சேஃப்டி இன்ஸ்பெக்ஷன்ஸ் கண்டக்டட் பை தி சென்ட்ரல் ஆர் ஸ்டேட் லைசன்சிங் அத்தாரிட்டிஸ். ஸோ இதுதான் கரெக்டான ஆன்சர். புரியுதுங்களா? நம்மளுடைய ஸ்டேட்டோ இல்லை சென்ட்ரலில் இருக்கக்கூடிய லைசன்சிங் அத்தாரிட்டிஸோடைய இன்ஸ்பெக்ஷன்ஸை வந்து ரெடியூஸ் பண்ணுவாங்க. தேர்ட் பார்ட்டி ஆடிட்டிங் வந்து அவங்க ப்ரைவேட் ஆடிட்டிங் வந்து அதாவது ரெகனைஸ்டு தேர்ட் பார்ட்டி தான். எல்லாருமே நான் ஒரு தேர்ட் பார்ட்டி நானே ரெகனைஸ் பண்ணிக்கூட. ஸோ ஃபெஸை ரெகனைஸ் பண்ணக்கூடிய பார்ட்டிஸ் வந்து ஆடிட்டிங் பண்ணாங்க அப்படின்னா லைக் அந்த அவங்களோட இன்ஸ்பெக்ஷனை கொஞ்சம் தள்ளி வைக்கலாம். மூவிங் ஆன் டு தி நெக்ஸ்ட் கொஸ்டின். பிஸ் சர்டிஃபிகேஷன் ஃபார் பேக்கேஜ்டு ட்ரிங்கிங் வாட்டர் இஸ். ஸோ பியூரோ ஆஃப் இந்தியன் ஸ்டாண்டர்ட்ஸ் பார்த்திங்க அப்படின்னா ஒரு மேண்டேட்ரி அப்படின்னு சொல்லலாம். அவங்க வந்து பார்த்திங்க அப்படின்னா வாலண்டரி நேச்சர் அப்படின்னு இருக்காங்க அண்ட் மேண்டேட்ரி நேச்சர் அப்படின்றக்கூடிய லெவலில் ப்ராடக்ட்ஸுக்கு வந்து அங்கீகாரம் கொடுக்குறாங்க. இதெல்லாம் நம்ம பிஸ்ஸில் பார்த்துருப்போம். பிஸ் வீடியோ கிளாஸ் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அதில் பேக்கேஜ்டு ட்ரிங்கிங் வாட்டர் எதில் வருது அப்படின்னு கேட்குறாங்க. இதுதான் உங்கள் கொஸ்டின் முக்கியம். பிஸ்ஸை பற்றி கேட்கல, பிஸ்ஸோடைய பேக்கேஜ்டு ட்ரிங்கிங் வாட்டர் பிஸ்ஸோடைய ரெகுலேஷன்ஸ் எப்படி இருக்குன்னு கேட்குறாங்க. ஆப்ஷன் ஏ பைண்டிங் ரெகுலேஷன், ஆப்ஷன் பி ஆப்ளிகேட்டரி ஸ்டாண்டர்ட், ஆப்ஷன் சி
வாலண்டரி ஸ்டாண்டர்ட், ஆப்ஷன் டி மேண்டேட்டரி ஸ்டாண்டர்ட். ஆப்ஷன் டி இஸ் தி ரைட் ஆன்சர். மேண்டேட்டரி ஸ்டாண்டர்டுங்க. புரியுதுங்களா? சில புக்ஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா வாலண்டரி ஸ்டாண்டர்ட்னு கொடுத்துருக்காங்க, கிடையாதுங்க. 11 ப்ராடக்ட்ஸ் இருக்குது. அதில் பார்த்தீங்க அப்படின்னா அதில் IS 14543 IS 14543. ஓகே. இதுதான் பார்த்தீங்க அப்படின்னா பேக்கேஜ்டு ட்ரிங்கிங் வாட்டரை பற்றி பேசும். IS 13428 வந்து பேக்கேஜ்டு ட்ரிங்கிங் வாட்டர். இது பார்த்தீங்க அப்படின்னா பேக்கேஜ்டு நேச்சுரல் மினரல் வாட்டர். இதுவுமே மேண்டேட்ரிங்க. மினரல் வாட்டர். புரியுதா? இது ரெண்டுமே இம்பார்ட்டன்ட்ங்க. ஸோ மொத்தம் 11 ப்ராடக்ட்ஸ் வந்து அவங்க மேண்டேட்ரின்னு கொடுத்துருக்காங்க. மூவிங் ஆன் டு தி நெக்ஸ்ட் கொஸ்டின். ஒன் ஆஃப் தி ஃபர்ஸ்ட் E-Trade campuses to be recognized is. ஸோ E-Trade campusஸில் ஃபஸ்ட்டு ரெக்கக்னைஸ் பண்ணக்கூடிய கேம்பஸ் என்னன்னு கேட்குறாங்க. ஆப்ஷன் ஏ பாருங்கள், இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி நியூ டெல்லி, இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் மேனேஜ்மெண்ட் திருச்சி, ஆப்ஷன் சி ரிசர்வ் பேங்க் ஸ்டாஃப் காலேஜ் சென்னை, ஆப்ஷன் டி லால் பகதூர் சாஸ்திரி நேஷனல் அகாடமி ஆஃப் அட்மினிஸ்ட்ரேஷன். ஆப்ஷன் டி இஸ் தி ரைட் ஆன்சர், முசிறி. புரியுதுங்களா? லப்ஸ்னா அப்படின்னு சொல்லுவாங்க. அதுதான் பார்த்தீங்க அப்படின்னா லப்ஸ்னா வந்து IAS ஆஃபீஸர்ஸுடைய ட்ரைனிங் சென்டர். புரியுதுங்களா? ஸோ அங்கே தான் வந்து ஃபஸ்ட்டு E-Trade கேம்பஸஸ். E-Trade கேம்பஸஸ்னால் என்னங்க, அதாவது E-Trade இந்தியா மூமெண்ட்டில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நிறைய ஒவ்வொரு இடத்துக்கும் அங்கீகாரம் கொடுக்குறது. கேம்பஸ்ஸு, ரெஸ்டாரண்ட்ஸு, ஸ்கூல்ஸு, இந்த மாதிரி. ஸோ அந்த மாதிரி கேம்பஸஸ்க்கெலாம் எதெல்லாம் வரும் அப்படின்னா 2019 வந்து இது லான்ச் பண்ணாங்க. லான்ச் பண்ணுறப்போ யாருக்கெல்லாம் கொண்டு வந்தாங்க, இன்ஸ்டியூஷன்ஸு, காலேஜஸ்ஸு, யூனிவர்சிட்டிஸு, ஹாஸ்பிட்டல்ஸு, ஒர்க் பிளேசஸ்ஸு, டீ எஸ்டேட்ஸு, ஈவன் ஜெயில்ஸு. இந்த 2 வார்த்தையை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. டீ எஸ்டேட்ஸ் அண்டு ஜெயில்ஸ், அது கூட இம்பார்ட்டன்ட். புரியுதுங்களா? அண்ட் அதர்ஸ், இது எல்லாருமே சேர்ந்து இது எல்லாமே E-Trade கேம்பஸஸில் அப்ளை பண்ணி அவங்க சர்டிஃபிகேட் வாங்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. சார் FSI டேட் எக்ஸாம் டேட் வந்துருச்சு, தமிழ்நாடு TNMRBயோடைய ஃபுட் சேஃப்டி ஆஃபீஸர் டேட் எக்ஸாம் எப்போ சார் வரும் அப்படின்னு நிறைய பேர் கமெண்ட்டில் கேட்டுகிட்டே இருக்கீங்க. எக்ஸாம் எப்போ வரும்ன்றது TNMRB வந்து இன்னும் சொல்லலைங்க. சொன்னாங்கன்னா நாங்கள் கண்டிப்பாக இன்ஃபார்ம் பண்ணுறோம். அண்ட் மீன்வைல் டைமில் ஒன்று மட்டும் நல்லா புரிஞ்சுக்கோங்க, டேட் இன்க்ரீஸ் ஆக மேபி நம்மளுடைய கொஸ்டினுடைய டிஃபிகல்ட்டியும் இன்க்ரீஸ் ஆகலாம். பிகாஸ் தே ஆர் கிவிங் டைம் டு ப்ரிப்பேர் ஃபார் யூ. அப்படின்றப்போ அதுக்கேற்ற மாதிரி நம்ம ப்ரிப்பேர் பண்ணணும். புரியுதுங்களா? ஸோ நீங்கள் பார்க்கக்கூடிய அளவுக்கு நீங்கள் நினைக்கிற அளவுக்கு ரொம்ப ஈஸியான எக்ஸாம் தான், ஆனால் காம்படிஷன் இருக்குங்க. ஸோ லைட்டாக எடுத்துக்க வேணாம், ப்ரிப்பேர் பண்ணுங்கள், யூட்டிலைஸ் பண்ணுங்கள். ஸோ உங்களுடைய லீவ் நாளெல்லாம் நல்லா யூட்டிலைஸ் பண்ணுங்கள், நல்லா படிங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். வேர்ல்டு ஃபுட் சேஃப்டி டே இஸ் அப்சர்வ் ஆன். இது ஏற்கனவே ரிப்பீட்டட் கொஸ்டின் நினைக்கிறேன், நான் கேட்டிருக்கேன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த டே என்ன அப்படின்றது பாருங்கள். ஆப்ஷன் ஏ இஸ் தி ரைட் ஆன்சர், 7th ஜூன். புரியுதுங்களா? ஆப்ஷன் பி 16th அக்டோபர் வந்து வேர்ல்டு ஃபுட் டே, உலக உணவு தினம். ஆப்ஷன் சி வந்து வேர்ல்டு என்விரான்மெண்ட் டே. ஆப்ஷன் டி வந்து பார்த்திங்க அப்படின்னா நேஷ்னல் ஃபார்மர்ஸ் டே, இப்போ ரீசெண்டாக நடந்தக்கூடிய ஃபார்மர்ஸ் டே. புரியுதுங்களா? ஸோ இதோட தீம் 2021 தீம் என்னங்க, அது கூட தெரிஞ்சுப்போமே, ஏன்னா கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. பார்த்திங்க அப்படின்னா சேஃப் ஃபுட் டுடே ஃபார் அ ஹெல்த்தி டுமாரோ அப்படின்றது தான் அதோடைய தீம், இந்த வருஷத்துடைய தீம். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி வீடியோ கிளாஸஸ் உங்களுக்கு வந்து எங்களுடைய வீடியோ கிளாஸஸ் வேணும், மெட்டீரியல்ஸ், ஸ்டடி மெட்டீரியல்ஸ் இல்லை டெஸ்ட் சீரிஸ் வேணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா யூ குட் கால் அஸ் at 9600111339. எங்களுடைய எக்ஸிக்யூட்டிவ் உங்களுக்கு ஆன்சர் பண்ணுவாங்க, உங்களுக்கு கைட் பண்ணுவாங்க. See you in the next class. Thank you so much.